வந்து மகா பெரியவருடைய அக்கா பையன். அவரே நேரில் வந்து இங்கே இருக்கிற மாதிரி அதை சொல்லக்கூடாதும்பாங்க, யார்கிட்டும் சொல்லக்கூடாதும்பாங்க. ஆனால் மகத்துவத்தை சொல்கிறதில்ல வியாசம் வசித்த நத்தாரம் சக்தே அப்படின்னு அவருடைய பெருமை சொல்கிறாங்க. எதனால் சொல்லியிருக்காங்க, அந்த ட்ரெடிஷ்னல் அந்த டெரிட்டோரியல் கிரேட் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்யாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்யாம். அதனால நம்ம இன்னைக்கு அது சொல்லியிருக்கோம். சுவாமிஜி 2-3 வயசுலேருந்தே சாமிஜி கூடவே இருந்தவங்க, அவங்க மடியிலேயே வளர்ந்தவங்க, அவங்கக்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அங்கேருந்து வந்தவங்க. சாமிஜி ஆராதனை ஆத்மார்த்த பூஜை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த அம்பாள் வந்து சாமிஜிக்கு தான் போயிருக்காங்க, அவங்களை தான் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோ பெரிய புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும்னு இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு எவ்வளோ பெரிய புண்ணியம் இருந்தால் இன்னைக்கு இப்படி ஒரு விழா எடுத்து அதில் சுவாமிஜி வந்து தலைமை ஏற்று நமக்கெல்லாம் அனுகிரக பாசனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து மிக மிக பெரிய அரிதலும் அரிதான ஒரு விஷயம். சுவாமிஜி அவங்கள அனுகிரக பாசனம் நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான நாள். நம்முடைய சமகாலத்தில் நடமாடும் தெய்வமாக அத்தனை பேருக்கும் அனுசத்தில் வந்து அனுகிரகம் செய்து கொண்டிருந்த மகா பெரியவர் அவர்களது ஜெயந்தி விழா ஆர்ஷ வித்யாபீடத்தில் எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருப்போம். இது வரைக்கும் இங்கே ஆர்ஷ வித்யாபீடத்தில் நம்ம ஆர்ஷ வித்யாபீடத்தில் அளவாக பண்ணிட்டுருந்தோம். இப்போ சுதாமா அவங்க குரூப்பெல்லாம் வந்து சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டாங்க. அதனுடைய ஒரு பேசிக்கில் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு குறுகிய காலத்தில் பண்ணியிருக்கோம். இனி மேலே மிகப்பெரிய அளவில் பண்ணலாம். காரணம், நடமாடும் தெய்வம் அப்படின்னு எல்லாரும் யாராலையும் சொல்கிறாங்க. ஆனால் குலமாற நம்முடைய கண் முன்னால் பார்த்தவங்க தெரியும். அவங்களுடைய எளிமையும் அவங்களுடைய தபமும் அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் மிகப்பெரிய ஒரு வேதத்தினுடைய வார்த்தைகள் போல. அந்த தெய்வத்தின் குரலை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 4 வேதங்களும் எளிமையாக இருக்கக்கூடியவர்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மிக அற்புதமாக நமக்கெல்லாம் எழுதியிருக்காங்க. 16 மொழிகளுக்கு மேலே பேசவும் எழுதவும் தெரிந்திருந்தார். அதனால் உலகம் முழுவதும் சனாதன தர்மத்திற்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதில் சாமிஜியுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. அதே போல் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் மிக மிக எளிமையாக மிக மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிமையாக அற்புதமாக எடுத்து சொன்னாங்க. இன்னும் சாமிஜியை பற்றி பேசிகிட்டே போகலாம். அவர் வந்து முனிஸ்ரேஷ்டர், தபசீலர், மிகப்பெரிய சிறந்த சன்னியாசி, சன்னியாசிக்கு இலக்கணமாக இருந்தவர், சன்னியாசினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டியவர். அப்படிப்பட்ட மகா பெரியவர். அவர் பல மிராக்கிள் பண்ணியிருக்காங்க, பல மிராக்கிள், எண்ணற்ற மிராக்கிள். யாரெல்லாம் அவரை அணுகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எல்லாம் 6-8 நம்முடைய
கலியுகத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்திலே நமக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்து நடமாடும் தெய்வமாக அருகிலிருந்து அருள் செய்திருக்கக்கூடிய மகாத்மா தன்னை அண்டியவர்களை அரவணைத்து ஜாதி மதம் இனம் பேதம் என்று பார்க்காமல் அவர்களுக்கு பக்குவமாக அவர்களுக்கு பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அறமுறைகளை சொல்லி அவர்களுடைய துயர்கள் எல்லாம் தீர்த்தவர்கள். அப்படிப்பட்ட மகாத்மாவுடைய தவசீலருடைய இன்னைக்கு ஜெயந்தி. இதை நாம் கொண்டாடுவதற்கு நாம் எல்லாம் எத்தனையோ காலம் புண்ணியம் செய்திருக்க வேண்டிய நமக்கெல்லாம் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்படி உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு குருநாதர் அருளியிருக்கிறார். அதே போல எல்லோரிடமும் சுவாமிக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நமக்கு தயானந்த சுவாமி அதே போல நமக்கு அருள் செய்தவர். அவங்க 2 பேரும் எளிமையாக அருள் செய்தவர். அறிவு மிகுந்தவனாக இருந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாதவனாக இருந்தாலும் சரி, பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் சரி, ஒன்றும் தெரியாத முட்டாளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பேதம் இல்லாத அபேதத்தோடு இருந்தவங்க. அதுதான் அவங்க பெரிய தன்மை நாம் பார்க்கணும். யாரையும் பேதம் பார்த்தவர்கள் கிடையாது. எல்லோரும் நல்லது அடையணும். எல்லோரும் ஈஸ்வர குழந்தைகள். எத்தனையோ அவர் செய்திருக்கக்கூடிய மகிமைகள் நீங்கள்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் வாயினால் சொல்லி மாலார். அது ஒரு லெஜண்ட், ஒரு சரித்திரம். அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய சரித்திரம், யாரும் பார்க்க முடியாத ஒரு சரித்திரம். அப்படி நமக்கு கிடைத்த பொக்கிஷங்கள் 2 பேரும் யாரும் மறக்க முடியாது. அந்த அபார கருணான்னா அந்த அபார கருணாமூர்த்தி எப்படி சுவாமியை நம்ம சொல்கிறோமோ, ஈஸ்வரன் எப்படி அபார கருணா இருக்கிறாரோ அப்படி அவர்களிடம் இருந்து அந்த பாவம் நமக்கு எப்பொழுதுமே கிடைத்திருக்கிறது. ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் கூட இருக்கும் பொழுது நமக்கு எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கேன், மூடனாக இருந்திருக்கேன். எனக்கு அது தெரியல. ஏன்னா அப்போ இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு அவரை தவிர வேற எதுவும் தெரியாது. அதுக்கு மேலே என்ன தெரியும்? அவருடைய சரணாரந்தம், அவர் தரிசனம், இது 2 தான் எனக்கு தெரியுமே தவிர மீது அவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி காதலே கேட்டுக்க மாட்டேன். யார் சொன்னாலும் நான் கேட்டதே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, சுவாமி அதை செஞ்சார், இதை பண்ணார், இதை பண்ணாருன்னு. எனக்கு அதை பற்றி இல்லை. எனக்கு அந்த புத்தி ஈடுபாடு இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. அப்படி தான் சொல்லிக்கணும். அந்த பெருமையெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஞானம் இல்லை. ஆனால் ஒன்று தான் எனக்கு தெரியும். அவருடைய பாதாரந்தமும் முதாரவிந்தம் 2 தான் தெரியும். அவருடைய ஆசீர்வாத முகத்தை பார்த்து நமஸ்காரம், பாதாரவிந்தத்தை நமஸ்காரம், இது 2 தான் தெரியும். 2 தவிர வேறு எதையும் நான் பார்க்கவும் மாட்டேன், கேட்கவும் மாட்டேன். எதையும் கேட்கவும் மாட்டேன். என்ன வேணும்னு கேட்பாரு. என்ன அவருக்கு போய் நின்னா எதையும் கேட்கறதுக்கு எனக்கு மறந்து போடும். ஒன்றுமே கேட்கறதுக்கு தோணாது. என்ன வேணும், நீங்கள் தான் வேணும்மா, எனக்கு தூக்கிட்டு போகணுமாரு. நான் எப்படி ஒரு சின்ன பையன் போல தூக்கிறதுன்னு, நீ நினைச்சா தூக்கலாம்னு. இப்படிலாம் ஒரு அந்த கருணை, அது அந்த அபாரமான கருணைக்கு என்ன எல்லை ஏதுன்னு தெரியாது. அப்படி ஒரு அனுபவத்தை அது என்னன்னே சொல்ல முடியாது. சொல்லுவார் சிவபுராணத்தில், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே
போக்கும் வரமிழா புண்ணியனே என்று சொல்கிறாரே மாணிக்க வாசகர், அது நாம் அவர்கிட்ட தான் பார்க்க வேண்டியது. எப்படி என்னன்றது முடியாது. புரிந்தவர்களுக்கு நல்ல புரிஞ்சு. நான் அவர்கிட்ட கேட்டேன், நீ வெளியில் போ அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, உலக அறிவு படிச்சிருக்கனே தவிர இந்த சித்தறிவு எனக்கு கிடையாது. அது சித்தறிவு தான் இருந்தது. அது சிற்றறிவாக இருந்ததை தவிர சித்தறிவாக இல்லை. எனக்கு தெரியாது. நான் இதை வச்சு என்ன எங்கே போகிறதுன்னு, எங்கேயோ பிரதேசம் போ அப்படின்னு. அது போகிறதுனா எங்கே இருக்குன்னு, இவ்வளோ பெரிய பாரதம் இருக்கிறது, இந்த பாரதத்தில் உனக்கு கொஞ்சம் இடமா கிடைக்காது. இதுதான் சொன்னேன். இந்த பாரதத்தில் இவ்வளோ பெரிய பாரத தேசம் இருக்கிறது, கன்னியாகுமரியிலேருந்து இமயமலை உச்சி வருகிறது, எங்கேயோ போயிருந்து போகணும். சரி, எனக்கு நான் எதை வச்சுட்டு போகிறதுன்னு ஒன்றும் வேண்டியதில்லை. அம்மா இருக்கா, அம்மாச்சி இருக்கிற, உனக்கு இந்த வச்சுக்கோ, இவங்க எல்லாம் உனக்கு உபதேசம் பண்ணுவாங்க. நீங்கள் என்னக்கு உபதேசம் பண்ணுவாங்க, இதான் கொடுத்துருக்கீங்க, இதான்டா உபதேசம். எனக்கு மந்திர உபதேசத்துக்காக நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்கள் தானே அந்த மந்திர சாரமே இவ தான். இவ்வளோ விட வேறு என்னடா மந்திரம் இருக்குது, எல்லாமே இவ்வளோக்குள்ளே இருக்கு, இவ்வளோ சொல்லுவா போ அப்படின்னு. இல்லை குரு வாக்கியம்னு இப்போ சொல்கிறது என்ன வாக்கியம்டா, குரு தான் சொல்கிறாரு, இவன் சொல்லுவான்னு. அப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு அறிவு வந்தது. அது வரைக்கும் அறிவு இல்லை. அப்போ தான் தெரியுது, இதுதான் குரு வாக்கியமா. ஓ, ஒரு குரு எதை சுட்டி காட்டுகிறாரோ அதான் குரு வாக்கியம். எதை சுட்டி காட்டுறாரோ அதுதான் குரு வாக்கியம். அதுக்கு மேலே வாக்கியமே கிடையாது. அந்த குரு வாக்கியம்ன்றது அதுதான். அவர்தான் போனான்னாரு, எங்கேயோ போனார், எங்கேயோ போன்ட்டார். நீ இந்த இடத்துக்கு திரும்பி உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ கால் வைக்கக்கூடாது. அவர்களுக்கு புதைக்கு 78 ஆண்டுகள் மேலே ஆச்சு, 80 ஆண்டுகளுக்கு மேலே. இன்னும் பூர்வ ஸ்தானத்தில் இன்னும் கால் வைக்கல. ஏன்னா என்னை வைக்காத அளவுக்கு என்னை ரட்சணை பண்ணிட்டுருக்கார். அவர் கொடுத்த இந்த வாக்கு பரிபாலனம் பண்ணுறதுக்காக எத்தனையோ சோதனைகள் வந்தது, எத்தனையோ வண்டி ஒரு கட்டாயங்கள்லாம் ஏற்பட்டது. ஆனால் என்ன அதிலிருந்து அவர் பார்த்துருக்காருன்னா அது பெரிய அபார கருணை. யாருக்கும் கிடைக்க முடியாத எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஏன்னா எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அவர் சன்னியாசம் கொடுத்துருக்காரு, நிறைய பேருக்கு இது பண்ணியிருக்காரு. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு எனக்கு கொடுத்த என்னென்னா, இந்த எப்படி ஆதிசங்கர் ஒவ்வொருத்தரையும் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்தாபிதம் பண்ணி இங்கே இருந்துக்காரு, என் கூட வராதுன்னு சொன்னார். அவங்கவுங்க அங்கே வச்சுட்டார். அந்தந்த ஸ்தாபனம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் இங்கே இந்த பீடத்தை அலங்கரித்து இங்கே இருந்துக்கோன்னார். மறுபடியும் சங்கரர் அங்கே போய் அவங்கள பார்க்கல, இவங்களும் அவரை போய் பார்க்கல. அதான் பகவத் பாதாளுடைய ஒரு பெருமை என்னென்னா, ஒருத்தர் கொடுத்துட்டாரு, அதை அதில் சந்தேகப்பட்டு தான் போய் செக்கப் பண்ணணும். அவருக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா அவரே போடணும், அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாமே போடணுமாச்சே, எங்கேருந்து அதில் குறைய காண முடியும். இதுதான் நிறைவான ஒரு நமக்கு கிடைத்த பொக்கிஷம் பகவத் மாதா. அவரை போல இந்த லோகத்தில் யாருமே இன்னும் ஜனனம் கிடையாது. ஈஸ்வரனே அவர் நமக்கு அவதாரம் பண்ணி அவர் ஸ்தாபித்த இந்த மடங்களெல்லாம் நமக்கு இன்றைக்கி அதுதான் குரு பீடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நம்முடைய மகாபெரியவர் அளவற்ற கருணையுடன் எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சிருக்கார். இப்பொழுது ஒரு 3 மாதம் இருக்கும். ஒரு சென்னையிலே அவங்களே மருத்துவர், அவங்களுக்கு ஒரு வரக்கூடாத ஒரு நோய் வந்தாச்சு.
எப்படின்னே தெரியல. எல்லாம் முயற்சி பண்ணி வெளிநாடெல்லாம் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு அவருடைய சொந்தக்கார் வந்து நமக்கு வேண்டியப்பட்ட நண்பர் சொல்லி இவ்வளோ நல்லா பண்ணுறவங்க ஒன்றுமே சொல்லலை, என்ன பண்ணுறதுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம், ஒரு காராம்பஸ் வாங்கி அதை கோமியத்தை எடுத்து நான் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு ஒரு தோட்டம் கிடையாது, ஒரு கரும்பு பசுவாட்டம் என்னுடைய விஷனில் தெரிஞ்சது. பெரியவாள் நினச்சி இவளுக்கு எதனா பண்ணணும் சுவாமி, எத்தனையோ பண்ணியிருக்கிறேங்க, இது மாதிரி எத்தனையோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்களால் நினச்சா பண்ண முடியும் பொழுது எனக்கு என்னுடைய விஷனுக்கு ஒரு காராம்பஸ் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது. சரி இதுதான் காட்டுறாருன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அதனுடைய கோமியத்தை தினமும் சாப்பிட்டுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலம் அந்த கோமியம் சாப்பிட்டாரு. அவங்களுக்கு அந்த இடமே இல்லாத போச்சு, அந்த வியாதியே இல்லை. இப்படி இது மாதிரி நிறைய அவர் வந்து நமக்கு பிரத்யட்சமாக ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து சொல்கிறார். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் நம்பிக்கை இருந்தால் உங்களுக்கெல்லாம் வந்து பிரத்யட்சமாக அனுகிரகம் பண்ணுவார். ஏதோ ஒரு அவஸ்தையில் என்ன சுவாமி இல்லை நம்ம வந்து இப்படி தான் சொல்லணும்னு யாரும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு அவஸ்தையில் நமக்கு வந்து நமக்கு காட்சி கொடுத்து நம்ம அனுகிரகம் பண்ணுவார். நமக்கு பக்தி ஸ்ரத்தை ரெண்டு இருந்தால் போதும். அதே போல் தயானந்த சுவாமி நிறைய பேர் நிறைய காலம் வந்துட்டு அனுபவப்பட்டிருப்பாங்க. நான் கொஞ்ச காலம் தான் அனுபவம், ஆனாலும் அதில் நிறைய மிராக்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கேன், அனுபவிச்சதுனால சொல்கிறேன். நான் மகாபெரியவருக்கு போன பிற்பாடு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு தயானந்த சுவாமி எனக்கு கிடைச்சார். நான் அந்த ரூபத்தில் தான் இன்னைக்கு வரைக்கும் அவரை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு குரு பாதுகா பூஜையில் தினசரி பூஜை பண்ணும்பொழுது மகாபெரியவருக்கும் குரு பாரம்பரியத்துக்கும் பூஜை பண்ணிட்டு தயானந்த சுவாமிக்கு ஒரு புஷ்பத்தை எடுத்து ஆவாகனம் பண்ணியிருக்கேன்.